ப்ரோ புதுசாக யாராலும் யூடியூப் சேனலில் வீடியோ பார்த்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க ப்ரோ. இந்த காலத்தை கரெக்டாக ஒரு 8:30 போல் நாட்டுக்கோழி தவிடு வரைச்சிட்டு இருந்தேன் ப்ரோ. சரி அப்படியே வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தேன் ப்ரோ. உங்கள் ஊர்லலாம் நாட்டுக்கோழி முட்டை என்ன விலைன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ. அதே மாதிரி கோதம்பு தவிடு 1 கிலோ எவ்வளோன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ. எங்கள் ஊரில் கோதம்பு தவிடு 1 கிலோ 32 ரூபா. உங்கள் ஊரில் எவ்வளோன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நாட்டுக்கோழி முட்டை இங்கே ஒரு முட்டை விலை 12 ரூபா. கடையில் குடிக்கிறனால 11 ரூபாய்ச்சி குடிக்கு. உங்கள் ஊரில் நாட்டுக்கோழி முட்டையினோட விலை எவ்வளோன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். என் வாய் கொஞ்சம் குளருது ப்ரோ காலத்து, வேறு ஒன்றும் இல்லை. புதுசாக யாராலும் யூடியூப் சேனல் பார்த்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ரோ வீடியோவை. இதுதான் ப்ரோ காலையிலே போய் கோழி போட்டு திறந்து விடணும். சும்மா அப்படியே தவிடு வரிசை அப்படியே வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் ப்ரோ. அதில் வேறு ஒரு சேவல் வேறு கூட்டில் அடையாமல் வேறு எங்கேயும் அடைஞ்சிருக்கு. இப்போ தவிடு வரைச்சிட்டேன் ப்ரோ. பார்த்துருக்கேன் ப்ரோ எங்கள் வீட்டு. நான் மழை பெஞ்சு நான் தண்ணியெல்லாம் போட்டு உழுவோம் ப்ரோ. இந்த சேவல் தான் ப்ரோ கூட்டில் அடையலை. பாருங்க கூடெல்லாம் என்ன திறக்கவே இல்லை. கோழி கூட அந்த கூட என்ன திறக்கவே இல்லை ப்ரோ. கோழி எங்கே அடைஞ்சினே தெரியல. காலத்தை பார்க்க நான் கோழி இறதுனே நான் நிற்க பாருங்க. இற சாப்பிடாது ப்ரோ. கையிலேருந்து இற சாப்பிட மாட்டேங்க. உத்தையை வச்சு வீடியோ எடுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ப்ரோ காலத்து. நம்ம உத்தையில் இற வச்சுக்கிட்டு வீடியோ எடுத்தால் வீடியோவே கிளியராக வர மாட்டேங்குது ப்ரோ. எல்லா கோழியும் இற வச்சுட்டு தான் ப்ரோ. கோழிக்கு இற முதலே வச்சுட்டு தான் ப்ரோ எனக்கு கூடு திறக்கணும். ஏன்னா கோழியில் மாறி மாறி சண்டை போடும். இற வச்சு ப்ரோ. இந்த ஒரு சேவலை தான் இப்போ இருந்து சாப்பிடு. அப்படியே கையை கழுவிக்கிட்டு கோழி கூடெல்லாம் திறந்து வேணும் ப்ரோ. மேக்ஸிமம் என் யூடியூப் சேனலில் கோழியை பற்றி மட்டும் தான் ப்ரோ வீடியோ போடுவேன். இல்லாமல் ஆசைப்பட்டு போட்டோம்னா பைக்கை வச்சே வீடியோ போடுவேன். அவ்வளோதான் ப்ரோ. இனி ஒரே ஒரு ஆசை இருக்குது. பன்னி வளர்க்கன்னு ஒரு ஆசை இருக்குது ப்ரோ. ஒரு 4 பன்னி, ஒரு 2 ஆடு, சண்டை கோழி வளர்க்கன்னு ஒரு ஆசை. பார்ப்போம் ப்ரோ. அதே கோழி கொடுத்து வளர்க்க போகிறேன். அப்போதான் ப்ரோ கோழி கூடி துறைக்க பார்த்து தான் ப்ரோ எப்படி கூட்டு விட்டு வெளியே வரும்னே தெரியல. வேறு உள்ளெல்லாம் அடக்கோழியாட்டு இருக்கும். அப்படியே அடுத்த கோழி கூட்டம் திறக்கணும் ப்ரோ. இந்த கோழி கூட்டில் கோழி கம்மியாக தான் ப்ரோ இருக்குது ப்ரோ. இப்போ தான் ப்ரோ தெரியுது இந்த கோழி மரத்தில் தான் ப்ரோ அடைவு. நேருங்க ப்ரோ, இந்த மரத்தில் தான் அடைஞ்சிருக்கு ப்ரோ கோழி. சரி அடுத்த கூட திறப்போம் ப்ரோ. இந்த கூட திறக்க தான் ப்ரோ. அதான் டோர் வச்சுருப்போம் ப்ரோ. இது டோர் கிடையாது ப்ரோ. இருந்து ஒரு கல்லாக பறக்க வச்சு தான் கூட திறக்கணும். எப்படியான ஒரு வருஷத்துக்குள்ளே எப்படியாலும் ஒரு 100 கோழி வளர்த்துடலான்னு சொல்லி ஒரு ஆசை வளர்த்துறோம் ப்ரோ. நீங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி சப்போர்ட் பண்ணால் 100 என்ன 200 கோழியை வளர்க்கலாம் ப்ரோ. எல்லா கோழியாக இருந்து எல்லாம் இறத்தணும். பார்த்து வந்துட்டு ப்ரோ கூட்டு விட்டு. காலையிலேயே கோழி கூட திறந்து விட்டுட்டு வீடியோ எடுக்கும்போது ஒரு ஆனந்தம் வரும் ப்ரோ. ஆனால் ஒரு ஜாலியாக தான் ப்ரோ இருக்குது கோழி வளர்க்குறதும். என்ன கொஞ்சம் நோயெல்லாம் வந்துனா மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரிலாம் ஓரளவு சமாளிச்சிடலாம் ப்ரோ கோழியில். நிறைய கோழி இருந்து ப்ரோ. அப்போ என்ன அழகாக இருக்கும் ப்ரோ. குஞ்சு கோழியில் இருக்கும்போது நல்லா இருக்கும் ப்ரோ.
இப்போ எல்லாமே பெரிய கோழி ஆகிட்டு ப்ரோ. குஞ்சு கோழி ஒன்றுமே இல்லை வீடியோ எடுக்கிற மாதிரி. எல்லா கோழியும் நல்லா இருந்து யாராச்சும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ப்ரோ. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, நிறைய பேர் லைக் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க ப்ரோ. நீங்கள் லைக் பண்ணியே தான் ப்ரோ எனக்கு ஒரு வீடியோ போடுறது ஆறுதலாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு தக்கன தான் ப்ரோ வீடியோ யூடியூப்பில் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்க முடியும். நானும் ஒரு ட்ரிப்பு யூடியூப்பில் வீடியோ போடணுமா குறைஞ்ச 50 ரூபா நெட்டு போட்டு தான் ப்ரோ அப்லோட் பண்ண முடியும். அதனால தான் ப்ரோ நீங்கள் சொல்லியது எல்லா வீடியோ கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரோ. நான் ஒரு நாள் 50 ரூபா வச்சு பார்க்கும்போது ஒரு வாரத்தில் 3 வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணாலும் ஒரு நாளைக்கு அதுதான் மேக்ஸிமம் ப்ரோ. 3 வீடியோ வச்சு அப்லோட் பண்ணுவேன் ப்ரோ யூடியூப்பில் லென்த் வீடியோ. அப்போ தான் ப்ரோ அந்த ரீசார்ஜ் பண்ணதுக்காக எனக்கு ஒரு 3 வீடியோவால் அப்லோட் பண்ண மாதிரி இருக்கும். நான் நேற்று ஒரு வீடியோ 1 GB நெட் கார்டு போட்டு நைட் அப்லோட் பண்ணேன். ஆச்சரியமாக இருக்கு ப்ரோ. எனக்கு கோழி சண்டை போட்டு எல்லாம் தாடி பார்க்கும்போது ஜாலியாக இருக்கும் ப்ரோ காலத்து. நானும் டெய்லி வீடியோ தான் எடுத்து அப்லோட் பண்ணி நிறைய யாரும் பார்க்க மாட்டேங்கிற ப்ரோ. வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க ப்ரோ. எல்லோரும் லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ப்ரோ. எல்லோரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக யாராலும் யூடியூப் சேனலில் வீடியோ பார்த்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ப்ரோ. பாய் ப்ரோ எல்லாருக்கும்.